சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மகரவிளக்கு பூஜை நடைபெற இருக்கும் நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருப்பதால் கூட்டம் அலைமோதுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு காலம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. நாளை பிரசித்தி பெற்ற மகரவிளக்கு பூஜையும் மாலையில் பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது. மகரவிளக்கு பூஜை தினத்தன்று ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் திருவாபரண ஊர்வலம் நாளை மாலை 6 மணியளவில் சன்னிதானத்தை அடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து திருவாபரணம் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு தீபாராதனையும் அதன் பிறகு மாலை 6:30 மணிக்கு மகரஜோதி தரிசனமும் நடைபெற உள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் பம்பை, சன்னிதானம் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மகரஜோதியை முன்னிட்டு பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நிலக்கல்லிலிருந்து பம்பா வரை வாகனங்கள் நாளை காலை 10 மணி வரை மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. நண்பகல் 12 மணிக்கு மேல் பம்பையிலிருந்து சன்னிதானத்திற்கு பக்தர்கள் அனுமதி இல்லை என்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து மட்டும் மகரஜோதியை காண வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.